ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयति नित्यं भागवतस्य भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति न शुभं करोति वाचालपं बुद्धंगायते गिरिमित्यपात्मः वन्दे श्रीगुरुदीनकारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानानन्दशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री प्रभुपाद, जय श्री प्रभुपाद। हरे कृष्णा। பகவத்கீதை உண்மை உருவில் இன்னைக்கு 10வது அத்தியாயம் பூரணத்தின் வைபவம். ஸோ போன வாரம் நம்ம 8 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு திரும்ப அதே 8வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அகம் சர்வஸ்ய பிரபு மத்தः சர்வ பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மா புதா பாவசமன்விதகம். ஜடா ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவான் இங்க என்ன சொல்றாரு, அனைத்து லோகங்களுக்கும், அதாவது ஆன்மீக உலகம் ஆகட்டும், ஜட உலகம் ஆகட்டும், அனைத்திற்கும் மூலம் யாரு அப்படின்னா நான். எல்லாம் என்கிட்ட இருந்துதான் என்ன ஆகுது, தோன்றுகின்றது. ஸோ எல்லாத்தையும் சிருஷ்டிச்சதும் பகவான் தான், ரட்சிக்கிறதும் பகவான் தான். அதே போல இந்த ஜட உடலை அழிக்கிறதும் பகவான் தான். ஸோ இதை யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறாங்களோ தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா என்னை இதயபூர்வமாக என்னை வழிபடுகிறார்கள் அப்படின்னுட்டு பகவான் சொல்றாரு. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா பகவான் ஆதி மூலம் யாரு அப்படின்னா பகவான் தான். ஏன்னா நமக்கு கஜேந்திர மோட்சத்திலேயே, அதாவது எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர் யாரோ அந்த ஆதி மூல பகவான், எல்லார் ஹிருதயத்துல பரமாத்மா இருக்கக்கூடிய அந்த ஆதி மூலம் இங்க வரட்டும். ஏன்னா பகவானுடைய பேரை சொல்லலாம். ஸோ அனைத்துக்கும் ஆதி மூலம் இங்க வரட்டும் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அப்ப யார் வந்தது, சாட்சாத் அந்த நாராயணன் தான் அங்க அந்த கஜேந்திரனை ரட்சிச்சது. அது போல அனைத்திற்கும் மூல காரணம் யாரு அப்படின்னா பகவான் தான். ஏன்னா அந்த நாராயணர் தான் என்ன, முழுமுதற் கடவுள். அவருடைய தொப்புல இருந்து வந்தவர் தான் யாரு, பிரம்மா. அவருக்கு பிறந்தவர் தான் யாரு, சிவன் தான். சோ ஆக மொத்தத்துல எல்லாருக்கும் மூலம் யாரு அப்படின்னா பகவான் தான். சோ அப்ப நம்ம யாரை வழிபடணும் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். ஏன்னா படைப்பின் அனைத்திற்கும் மூலம் அவர் தானே, எல்லா காரணங்களுக்கும் காரணம் அவர் தான். ஏன்னா எல்லாமே என்கிட்ட இருந்துதான் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு பகவானே சொல்றாரு. ஸோ அப்படி அனைத்திற்கும் உன்னத ஆளுநர் யாரு அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அனைத்து சாஸ்திரங்கள் அனைத்துமே யார வேதங்கள் எல்லாமே யார போற்றும், யார கை காட்டும் அப்படின்னா கிருஷ்ணர் தான். ஏன்னா அவர் முழுமுதற் கடவுள். ஆனா முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகவான் ஒரு சாதாரண நபரா, கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனாக சொல்லி ஏளனம் செய்வாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் கிடையாது, அவங்களுக்கு புத்தி கிடையாது, ஞானம் கிடையாது, அதனால அவங்க பேசுறாங்க. ஆனா யார் ஒருத்தனுக்கு புத்தி இருக்கோ, யார் ஒருத்தருக்கு ஞானம் இருக்கோ, யார் ஒருத்தன் ஒரு குருவுக்கு கீழே இருந்து பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறானோ அவங்களுக்கு தெரியும் பகவான் யாருன்னு. சரிங்களா? மச்சித்தமத்கதப்ராணா போதயந்தஹ பரஸ்பரம் கதயந்தஸ்ச நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். நன்றி. சோ இதுல பகவான் என்ன சொல்றாரு, தூய பக்தர்கள் யார நினைச்சுட்டு இருக்காங்க, அந்த பகவான் தான். ஏன்னா பகவானுடைய தொண்டுலதான் அவங்க தண்ணியா அர்ப்பணிச்சிருக்காங்க. அவங்க இப்ப பக்தர்கள்னா அவங்க என்ன பேசுவாங்க, பகவானை பத்தி தான் பேசுவாங்க, வேற யாரை பத்தி பேசுவாங்க. அவங்க அவங்களுக்குள்ள என்ன பேசுவாங்க, எப்பவுமே பகவானுடைய புகழ், பகவானுடைய லீலைகள், இதைதான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. சோ அப்படி பகவானை பத்தி பேசுற அந்த விஷயத்துல அவங்க ரொம்ப ஆனந்தமும் திருப்தியும் அடைவாங்க.
நீங்க பாத்தீங்க அப்படின்னா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம். சோ பகவான் வந்து எதற்காக இந்த லோகத்துல அவதரிச்சார் அப்படின்னா பக்தர்களை காத்து. ஃபர்ஸ்ட் என்ன, பகவான் பக்தர்களை காப்பாத்துறதுக்காக தான் அவதாரம் எடுக்கிறார். அடுத்ததுதான் என்ன, விநாசாய சதுஷ்கிருதாம், துஷ்டர்களை அழிக்க. ஆனா ஃபர்ஸ்ட் பகவான் அவதாரம் எடுக்கிறதே எதற்காக அப்படின்னா பக்தர்களை காப்பதற்காக. நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்ரீ ராமானுஜர் என்ன பண்றாரு அப்படின்னு தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்திலே அதை வந்து சொல்லியிருக்கார். அதே போல ஒரு நிமிஷம், ஓகே. சோ ராமானுஜர் என்ன சொல்றாரு தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்துல அப்படின்னா பகவான் அவதாரம் எடுக்கிறதே யாருக்காக அப்படின்னா தன்னுடைய பக்தர்களை ரட்சிக்கிறதுக்காக. ஸோ காரணம் என்ன அப்படின்னா இப்ப வந்து அப்ப வந்து ஒரு சிஷ்யர் வந்து எழுந்து சொல்றார், அது எப்படி, ஏன்னா பகவான் வந்து கெட்டவங்களையும் அழிக்கிறார் இல்லையா, நீங்க எப்படி நீங்க வெறும் பக்தர்களை காப்பதற்காக தான் பகவான் வரார் அப்படின்ட்டு நீங்க வந்து சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப வந்து ராமானுஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா பகவான் ஒருத்தரை அழிக்கணும்னு நினைச்சுட்டா அவர் வந்து தன்னுடைய லோகத்திலிருந்து அழிச்சுட்டார். அவரு இங்க வந்துதான் அந்த அசுரர்கள் அழிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவர் தன்னுடைய லோகத்திலிருந்தே ஒரு சுதர்சன சக்கரத்தை விட்டு அது இங்க வந்து துஷ்டர்களை கெட்டவங்க எல்லாரையும் வந்து அழிச்சுடும். ஆனா பகவான் இங்க வர்றதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய பக்தர்களுக்காக தான். சரி, எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னு முக்கியமா வந்து பகவான் வந்து அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், பகவான் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா அதாவது பகவான் வந்து இரண்யாட்சன் இரண்யகசிபு அழிக்கணும் அப்படின்னு அங்கிருந்து விட்டுட போறாரு. ஆக்சுவலா தன்னுடைய பக்தர்கள் அதாவது பிரகலாதனை இங்க வந்து யார் ஒருத்தன் பக்தி செஞ்சாலும் உடனே பகவான் வந்து காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் பகவான் என்ன பண்றாரு, உடனே அந்த இடத்துக்கு வந்து பிரகலாதனுக்காக அந்த இடத்துக்கு வந்தார். சோ அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப ராமரா எதுக்காக அவதாரம் எடுத்தார் அப்படின்னா அதாவது ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித் இவங்களாம் அழிக்கிறதுதான் கண்டிப்பா கிடையாது. ஆக்சுவலா என்ன, தன்னுடைய பக்தனான ஹனுமான கட்டி தழுவ. சோ சபரிய அவங்க எத்தனையோ ஆண்டுகளாக ராமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு தரிசனம் கொடுக்க, குகனை தன்னுடைய சகோதரனா ஸ்ரீகரிக்க, அதே போல விபீஷனுடைய சரணாகதிய ஸ்ரீகாரம் பண்ணார். சோ இதற்காக தான் பகவான் வந்து என்னவா பண்றாரு, ராமனா அவதாரம் எடுக்கிறாரு. அதே போல கிருஷ்ணரா வந்து என்ன பகவான் வந்து என்ன கம்சனை அழிக்கிறதுக்காக வந்தாரு? கண்டிப்பா கிடையாது. சோ முக்கியமா என்ன, அங்க வந்து கோபியர்களை அவங்களுக்கான அந்த பிரேமையை கொடுக்கறதுக்காக. சோ யசோதா சோ அவங்களுடைய அந்த தாய்ப்பாசத்தை அனுபவிக்கிறதுக்காக, சோ காளிங்கன் மேல நடனம் ஆடுவதற்காக, எல்லா கோபர்களும் கோபியர்களும் பசுக்களும் ரட்சிக்கிறதுக்காக. சோ முக்கியமா கிரிகோவர்தனை எடுத்த எல்லாருக்கும் நான் இருக்கேன்னு காட்டுறதுக்காக. சோ இதற்காக தான் பகவான் வந்து அவதாரம் எடுக்கும். சோ இதை முன்னே எக்ஸாம்பிள் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா அதாவது ஒரு பணக்காரர் என்ன பண்றாரு, அந்த கிராமத்துல வந்து நிறைய தண்ணி கஷ்டம். அதனால அவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய குளம் வெட்டுறாரு. சோ கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பயன்படுத்தணும் அப்படின்ட்டு அந்த பெரிய குளத்தை வந்து அவர் வந்து வெட்டுறாரு. அப்படி வெட்டும் போது என்ன ஆகுது, நிறைய தண்ணி வருது. சோ எப்பவுமே இந்த குளம் வத்தல எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
சோ அப்ப வந்து ஒருத்தர் என்ன பண்ணா, தன்னுடைய மன கஷ்டத்தால கொழுப்பெடுத்து போய் என்ன பண்ணிட்டான், அந்த குளத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டான். சோ இந்த குளத்தினுடைய பயன்பாடுகள் என்னன்னு கேட்டா, இதை வந்து எல்லாரும் குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, அப்புறம் என்ன கால்நடைகள் எல்லாத்துக்கும் இந்த தண்ணீர் யூஸ் ஆகுது. அதே போல இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அதே போல இறக்குறதுக்கும், அதாவது ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது இந்த குளம் யூஸ் ஆகுன்னு சொல்ல முடியுமா? சோ அதுல வந்து யூசஸ் என்ன, பயன்பாடு என்ன, முக்கியமா பொதுமக்களுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, குடிக்கிறதுக்கு அன்றாட தேவைக்கான நீர் தேவை. அதே போல அனைத்து ஜீவராசிகளுக்கும் தண்ணி தேவைன்னு தான் அந்த குளத்தை வெட்டது. அவன் கொழுப்பெடுத்து போய் ஒருத்தன் வந்து விழுந்தானா அதுக்கு வந்து குளம் வெட்டின வந்து பொறுப்பாக முடியாது இல்லையா? அது போல இங்க வந்து பகவான் வந்து பக்தர்களை ரட்சிக்கிறதுக்காக தான் அவர் வர்றது. ஆனா கொழுப்பெடுத்து போய் இந்த ராவணன், கும்பகர்ணன், விக்ரஜித் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கொழுப்பெடுத்துட்டு அவங்க சண்டைக்கு போகும்போது பகவான் என்ன பண்றாரு, ஒரு தட்டு தட்டி அவங்க எல்லாம் சாதிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அதே போல கம்சனும் என்ன பண்ணா, அவனு கொழுப்பெடுத்து போய் திருச்சினால அவனுக்கு ஒரு தட்டு. அவன் பக்தனை, ஆக்சுவலா இவங்க எல்லாம் பக்தர்களா இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா யாரெல்லாம் தவறு செய்யறாங்களோ அப்ப என்ன பண்றாரு பகவான், அவ்வளவுதான், ஒரு தட்டு முடிஞ்சது அவங்களுடைய கதை. முக்கியமா பகவான் வர்றதுக்கான முழு ரீசன் என்ன அப்படின்னா, எதற்காக, பக்தர்களை காப்பதற்காக. சோ முக்கியமா பகவான் இங்க அவதாரம் எடுக்கிறதே எதுக்காக அப்படின்னா, அந்த பக்தர்களுடைய அந்த விதை இருக்குல்ல, பக்தி விதை, அது இன்னும் ஜாஸ்தி வளர்ந்து அது வந்து பிரேமியா மாத்துறதுக்காக. இப்படி தன்னுடைய பக்தர்கள் கிட்ட இன்னும் அதிகமான அன்பை கொடுத்து அவங்களை வந்து வசீகரிச்சு தன்னுடைய லோகத்துக்கு அழைச்சிட்டு போனோம் அப்படின்னுட்டு தான் பகவான் என்ன பண்றாரு, முக்கியமா அவதாரமே எடுக்கிறாரு. ஏன்னா இதற்கு முன்னாடி நாம வந்து சொல்லியிருக்கோம், பகவான் வந்து எதற்காக அவதாரம் எடுக்கிறார், முக்கியமா என்ன, விஸ்வ காரியம், உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்காக. அடுத்தது தேவர்களுக்கு உதவுவதற்காக. ஓகேவா? அடுத்தது அசுரர் முக்கியமா பக்தர்களை காப்பதற்காக, தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக. சோ அப்ப சைடா என்ன எடுது, இது போல அசுரர்கள் எல்லாம் அது அழிச்சுடுவார், வேற ஒண்ணும் கிடையாது. அதே போல தூய பக்தர்களுக்கு அந்த பக்தியை அதிகரிக்கிறதுக்காக, தூய பக்தர்களுடைய பக்தியை அதிகரிச்சு அந்த கிருஷ்ண பிரேமியை கொடுக்குறதுல பகவான் வந்து அர்த்தம். இந்தந்த காரணங்களுக்காக பகவான் என்ன பண்றாரு, அவதாரம் எடுக்கிறார். முக்கியமா அதே போல ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம இன்னொரு ஸ்லோகம் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஸ்டோரி பார்க்கலாம். தேஷாம் சதயுக்தானாம் வததாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. மொழிபெயர்ப்பு. ஜெயஸ்ரீபா. எனது அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். சோ என்கிட்ட வந்து சேர்றதுக்கான அந்த ஞானத்தையும் நானே தான் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் பகவான் கிட்ட போகணும் அப்படின்னுட்டு இருக்கோ அப்படியாப்பட்ட பக்தர்கள், சிரேஷ்டமான பக்தர்கள், சோ அப்படியாப்பட்ட பக்தர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குருவை அவங்களுக்கு கொடுக்கும். அப்ப அந்த குருவின் மூலயமாக அவங்க வந்து பூரணமாக பகவானை வந்து அடையறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஏன்னா குருடைய கடமை என்ன அப்படின்னா, அந்த சிஷ்யனுக்கும் பகவானுக்கும் இடையில ஒரு பாலமா இருக்கக்கூடியவர் தான் யாரு அப்படின்னா குரு. சோ அப்படியாப்பட்ட ஒரு பாலமா அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதும் பகவான் தான். ஏன்னா சாமானியமா யாருக்கும் வந்து இப்படி ஒரு குரு வந்து கிடைக்கிறது இல்லை. யார் வந்து பகவானே கதின்னு நினைக்கிறாங்களோ, கிருஷ்ணரே இலக்குன்னு ஒரு க்ஷணம் அவங்க நினைச்சுட்டா கூட போதும், சோ உடனே அவங்களுக்கு யார் கிடைப்பாங்க, குரு கிடைச்சிருவாங்க. சோ ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, திருக்கச்சி நம்பிகள். சோ திருக்கச்சி நம்பிகள் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து பிறந்த இடம் எது அப்படின்னா பூவிருந்தவல்லி, அதாவது இப்ப வந்து பூந்தமல்லின்னு சொன்னாங்க, பூவிருந்தவல்லி அந்த இடம்.
ஸோ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, காஞ்சி வரதராஜருக்கு வந்து ஆலவட்ட கைங்கரியம், அதாவது விசிறி வீசுற கைங்கரியம் செஞ்சுட்டு இருந்தார். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் வந்து அத்திவரதருக்கு ஒரே விசிறி வீசிண்டே இருக்கார். அப்ப வந்து அர்ச்சகர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அண்டா ஃபுல்லா சர்க்கரை பொங்கல் எடுத்து வந்து வைக்கிறார். அப்ப திருக்கச்சி நம்பிக்கிட்ட சொல்லிட்டு போறார், சுவாமி நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் இன்னும் வந்து ஒரு அண்டா ஃபுல்லா புளியோதரை இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துடுறேன், நீ கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது வரை பகவானுக்கு விசிறி வீசி நெருங்கும், யாரும் உள்ள விடாதீங்க சொல்லிட்டு போறார். அப்ப பகவான் வந்து பேச இவர் போயாச்சு, எடுத்துன்னு வரேன்னு போயாச்சு, அர்ச்சகர் வந்து போயாச்சு. அங்க வந்து யார் நின்று இருக்கிறது, திருக்கச்சி நம்பிகள் நின்று இருக்காரு. உடனே பகவான் பேச ஆரம்பிக்கிறார், ரொம்ப நல்லா வாசனையா இருக்கே, சக்கரை பொங்கல் ரொம்ப மணக்க மணக்க இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் ஒரு ரூபாய் எடுத்து ஊட்டேன் அப்படிங்கிறார். சரின்ட்டு இவர் என்ன பண்றாரு, விசிறி வீசுறதுக்கு வச்சுட்டு இவர் வந்து ஒரு கை எடுத்து பகவானுக்கு ஊட்டுறார். அவர் சாப்பிட்டுட்டு என்ன பண்றாரு, இவ்வளவு டேஸ்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொரு வாய் ஊட்டு, சோ இப்படியே உன்ன ஊட்டுன்னுட்டு அரை அண்டாக்கு மேல வேலை ஆயிடுச்சு. சோ அன்னைக்கு அந்த அர்ச்சகர் வந்து புளியோதரை எடுத்துட்டு உள்ள வர்றாரு, நிறைய விலக்கிட்டு இவர் உள்ள வர்றாரு, பார்த்தா அரை அண்டா சக்கரை பொங்கலை காணும். என்னடா இது, அரை அண்டா சக்கரை பொங்கலை காணுமே திருக்கச்சி நம்பியில பார்த்தா அவர் கையில இருந்து அப்படியே முழங்கை வரையும் அப்படியே நீ வழியறது. அவருக்கு பஜர், என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டீங்க, பகவானுக்காக நான் வந்து நிவேதனம் பண்ணலாம்னு வச்சிருந்தா அதை நீங்க எடுத்து இப்ப சாப்பிட்டீங்களே அப்படின்னு. இல்ல இல்லைங்க, நான் சாப்பிடல சுவாமி, நான் சாப்பிடல, இது வந்து பகவான் தான் சாப்பிட்டாங்க. பகவான் வந்து கண்கருளை பண்ணுவார். பகவான் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய கண்களால கண்கருளை பண்ணுவார், அவ்வளவுதான். அது எப்படி வாயில எடுத்து சாப்பிட்டு வர, நீங்க சாப்பிட்டு பகவான் மேல பழி போடாதீங்கோ அப்படின்னு பேசுறாரு. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரு, நேரா கோவில் தலைமை அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் வந்து வேலையில இருந்து விலைக்காச்சு, கிளம்புனாங்க. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு காஞ்சிபுரத்துல இருந்து நேரா தன்னுடைய இடமான பூவிருந்தவல்லிக்கு போயாச்சு. ஸோ அங்க போன உடனே அவங்க அப்பா வந்து வீரராகவன், ஸோ அவர் வந்து திட்டுறாரு, ஏன்னா அவர் பெரிய பிசினஸ் மேன். ஏண்டா உனக்கு வந்து சக்கரை பொங்கல் தேவைன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுது, நான் எவ்வளவு சக்கரை பொங்கல் கொடுப்பேன், செஞ்சு கொடுத்துருப்பேன், நீ எதுக்கு பகவானோட சக்கரை பொங்கல் எடுத்து சாப்பிட்ட. அப்பவும் இவர் வந்து சொல்றாரு, அப்பா நான் சாப்பிடல, வந்து பகவான் கேட்டா நான் அவருக்கு தான் ஊட்டி விட்டேன், நான் சாப்பிடுறேன். ஆனா இவர் சொல்றது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. உடனே இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. சுவாமி நான் என்ன தவறு செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு பழி, இதுக்கு மேல என்னால வந்து உங்களுக்கு கைங்கரியம் பண்ண முடியாது, என்னால சேவை பண்ண முடியும், அப்புறம் நான் இருந்து என்ன பூஜை, நீங்க ஏன் சுவாமி இப்படி எனக்கு ஒரு தண்டனையை கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு அவர் வந்து அழறாரு, தன்னுடைய வீட்டுல இருந்து அழறாரு. ஸோ அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, உடனே இங்க வந்து திருமலையிலிருந்து சில பக்தர்கள் இங்க காஞ்சிபுரம் அத்திவரதரை பார்க்கறதுக்கு வர்றாங்க. வந்த உடனே அவங்க வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இருந்தாங்க, என்ன அப்படின்னா 100 அண்டா சக்கரை பொங்கல், 100 அண்டா புளியோதரை பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதா அவங்க வேண்டிட்டு அதை வந்து அங்க செய்யறாங்க. அதே போல 100 அண்டா சக்கரை பொங்கல், 100 அண்டா புளியோதரை எல்லாம் ரெடி ஆயின்னு இருக்கு. ரெடியே எடுத்துட்டு அந்த வச்சா பகவான் சொல்லிட்டார், அப்படியே அசரீதியா சப்தம் கேட்கறது எல்லாருக்கும், எனக்கு எங்க திருக்கச்சி நம்பிகள் வந்தாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா அதை கண்ட்ரோல பண்ண மாட்டேன். அப்ப வந்து அந்த அர்ச்சகர் சொல்றாரு, சுவாமி நீங்க ஏன் இப்படி, இப்ப எதுக்கு அவரை வேற கூப்பிடுறீங்களோ, அவரை இங்க இருந்து அனுப்பியாச்சு, நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. இல்ல இல்ல முடியாது, எனக்கு வந்து யார் வரணும், எனக்கு வந்து திருக்கச்சி நம்பிகள் வரணும், அவர் வந்தாதான் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன். சரி என்ன பண்ற, பகவான் சொல்லியாச்சுன்னு உடனே என்ன பண்றாங்க, போய் திருக்கச்சி நம்பிகள் அழைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ திருக்கச்சி நம்பிகள்னு நானும் மட்டும்தான் இங்க இருப்போம். நீங்க எல்லா பாத்திரத்தையும், அதாவது 200 அண்டா அங்க மொத்தம் 100 அண்டா சர்க்கரை பொங்கல், 100 அண்டா புளியோதரை எல்லாம் வச்சுட்டு நீங்க எல்லாம் கிளம்புவோம். சரின்னுட்டு எல்லாரும் அதே போல வச்சுட்டு ஸ்கிரீனை மூடிட்டு கிளம்பியாச்சு. ஸோ உடனே ஓகே இப்ப நீங்க ஸ்கிரீனை திறக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகல. இப்ப
இப்படி அசரதி வாரத்தை கேட்ட உடனே என்ன பண்றதுன்னு சரி அர்ச்சகர் வந்து ஸ்கிரீனை திறந்தார். திறந்து பார்த்தா 100 அண்டா சக்கரை பொங்கல், 100 அண்டா புளியோதரை எல்லாம் காலி. வெறும் அண்டா மட்டும் காலியா இருக்கு. எல்லா அண்டா 200 அண்டாவும் காலியா இருக்கு. ஏன்னா 5 நிமிஷத்துக்குள்ள எப்படியாப்பட்டவங்களால என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியும். இப்ப என்ன ஆச்சு, எல்லாமே காலியா இருக்கு. அப்ப பகவான் அசரதியா சொல்றார், அன்னைக்கு சாப்பிட்டதும் நான் தான். ஏன்னா நான் தான் ஊட்டி விட சொன்னேன். அவர் தன் கையால எடுத்து எனக்கு ஊட்டி விட்டார். இப்ப இந்த 200 அண்டா பிரசாதத்தில் சாப்பிட்டதும் நான் தான். நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, திருக்கட்சி நம்பிகள் மேல பழி போட்டுட்டீங்க. அது எப்படி நீங்க என் பக்தர் மேல பழி போடலாம் அப்படின்ட்டு கேட்டாராம். சோ அப்ப எல்லாருக்கும் வச்சுச்சோ நாம தான் தெரியாம தவறு செஞ்சுட்டு போடுறோம். எல்லாரும் வந்து திருக்கட்சி நம்பிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஆக்சுவலா யாராலையும் என்ன 5 நிமிஷத்துக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, 200 அண்டா பிரசாதத்தை யாராலும் சாப்பிட முடியாது. ஆனா பகவானாலும் முடியும். ஏன்னா பகவான் என்ன உலகுண்ட பெருவாள். சோ அப்படி தன்னுடைய பக்தனுக்காக பகவான் எந்த வேலையும் அவர் வந்து செய்வார். சோ பிரகலாதரை ரட்சிக்கிறதாகட்டும், கோபியர்கள் ரட்சிக்கிறதாகட்டும், கோபுரர்கள் ரட்சிக்கிறதாகட்டும், சோ எல்லாமே தன்னுடைய பக்தர்களுக்காக அவர் வந்து பண்ணுவார். சோ அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருமோகூர் காளமேக பெருமாள். ஸோ அந்த திருமோகூர் கதையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அப்படிதான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். தேஷாம் ஏவானுகம்பார்த்தமஹம் அஜ்ஞானஜம் தமஹ நாசயாமி ஆத்மபாம்பஸ்து ஞானதீபேன பாஸ்வதாம். அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானம் எனும் சுடர்விடும் தீபத்தினால் அளிக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். சோ இங்க வந்து பகவான் என்ன சொல்றாரு, ஏன்னா அறியாமைன்றது இருட்டு. சோ அந்த இருட்டை விளக்கணும் அப்படின்னா அந்த ஞானம்ன்ற அந்த சுடர் மூலியமா தான் என்ன பண்ண முடியும், அந்த இருட்டை விளக்க முடியும். சோ அந்த ஞானத்தை கொடுக்கறது யாரு அப்படின்னா பகவான் தான் கொடுப்பார். பகவான் சுயமா வருவாரா, குரு ரூபத்துல வருவார். பகவான் எப்படி வருவார், குரு ரூபத்துல வருவார். சோ குரு என்ன பண்ணுவார், நமக்கு அனைத்து ஞானத்தையும் உபதேசிச்சு நம்மள இந்த இருட்டுல இருந்து விளக்குவார். முக்கியமா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு வாட்டி அகஸ்தியர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா டெய்லி போய் அங்க காளமேக பெருமாள் முன்னாடி வந்து நடனம். அப்படி நடனம் ஆடும்போது ஒரு வாட்டி இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா காளமேக பெருமாளை தரிசனம் பண்ணான்னு வரான். வந்து நின்னுட்டு பாக்குறான். பார்க்கும்போது அங்க யாரு நடனம் ஆடிட்டு இருக்கிறது, அகஸ்தியர். ஆக்சுவலி பார்க்கும்போது ரொம்ப குள்ளமா இருப்பார். சோ குள்ளமான ரூபம். அவர் நடனம் ஆடும்போது அவனுக்கு சிரிப்பு வந்துச்சு. இதுனா புல்லு ரூபமா இருக்கு, இவரு தைய தக்கான குதிச்சு சொல்லி இப்ப நடனம் ஆடிட்டு இருக்காருன்னு டக்குனு வந்து சிரிச்சுட்டான். சிரிச்சுட்ட உடனே அப்படியே திரும்பி பார்த்தார் அகஸ்தியர். ஏன்னா அங்க வந்து கூட நிறைய மயில்கள் எல்லாம் அவர் ஆடிட்டு. சோ பார்த்தார். பார்த்துட்டு மயிலால திரும்பி பின்பக்கம் பார்க்க முடியாது. அது போல என்னைய நினைச்சு நீ பாடி பின்னாடி சிரிச்சுட்டு இருக்கியா அப்படின்னுட்டு அவருக்கு கோவம். ஏன் டக்குன்னு அவர் கோவம் வந்து என்ன பண்ணிட்டாரு, நீ மயிலா போ சாப்பிட்டு. உடனே இந்திரனுக்கு ஐயோ சுவாமி நான் வந்து தெரியாம தவற செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு காலை பிடிச்சிருந்தேன். காலை பிடிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து சொல்றாரு, ஆனா நம்ம சாபம் கொடுத்துதானே, ஆனா அது வந்து எனக்கு கொஞ்சம் மாத்திடுறேன். அது உன் விருப்ப பிரகாரம் நீ எப்ப விருப்பப்படுறியோ அப்ப வந்து நீ மயிலாம இருக்கலாம் அப்படின்னுட்டு சாபத்தை அப்படி கொஞ்சம் மாத்தி விட்டுறாரு. சோ இப்படியா இந்திரன் வந்து தன்னுடைய ராஜ்யத்துல இருக்கான். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுறது, அதாவது ராவணன் அவனுடைய மகனான மேகநாதன் எல்லாரும் வந்து போர் தொடுக்க வந்தாச்சு எங்க அந்த இந்திரலோகத்துக்கு. சோ அவங்கள போர் செஞ்சு பாக்குறாங்க, இந்திரனால முடியல. ஏன்னா அசுர சக்தி ரொம்ப பயங்கரமா. ஏன்னா
நிறைய சிவன் கிட்ட வரத்தை வாங்கி வச்சிருக்காங்க ராவணன். மேகநாதனும் நிறைய வரத்தை வாங்கி வச்சாச்சு. ஏன்னா பிரம்மாவும் சிவனும் வாரி வாரி கொடுத்து வச்சிருக்காங்க அவங்களுக்கு வரத்தை. சோ இந்திரனால சமாளிக்க முடியல, என்ன பண்றதுன்னுட்டு எல்லா தேவர்களும் நாலா பக்கம் ஓடியாச்சு. இந்திரன் என்ன பண்றதுன்னு இப்படி யோசிச்சு டக்குன்னு என்ன பண்ணிட்டான், அந்த சாவு ஞாபகம் வந்து டக்கு நான் வந்து மயிலா மாறிட்டேன். மயிலா மாறி அப்படியே ஓடி வந்து இந்த காலமேக பெருமான் இந்த இடத்துக்கு பெருமாளை பாக்குறது அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அவங்களும் பின்னாடியே வராங்க, ராவணனும் மேகநாதனும் வராங்க. சோ வந்து பாக்குறாங்க, அங்க பார்த்தா நூத்துக்கணக்கான மயில்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஆடின்று. சோ எல்லா மயிலும் ஆடிட்டு இருக்கும்போது இந்திரனும் அந்த மயில்களோட மயில்களா சேர்ந்து அவனும் வந்து ஆடிட்டு இருக்கான். சோ இப்படியே ஆடி அப்ப வந்து பாக்குறாங்க, இதுல இவ்வளவு மயில்கள்ல இதுல யார் இந்திரன் கண்டுபிடிக்கிறது, சரிவா போலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் திரும்ப இந்திரபட்டணம் போயாச்சு. இப்படி இந்திரனை தெருத்தினாலதான் அவனுக்கு வந்து இந்திரஜித்தின் பேரே வந்தது. சோ இப்படி வந்து இந்திரன் வந்து மயிலோட மயிலா சேர்ந்து பகவான் முன்னாடி நடனம் ஆடி பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். பகவான் கேட்கிறாரு, நீ இவ்வளவு நல்லா நடனம் ஆடுறியே, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னுட்டு. ஏன்னா நடனம் ஆடுறதுக்கே பேர் போனவர் யாரு, நடராஜர். அவரை போல ரொம்ப நல்லா நடனம் ஆடுறீங்களே நீங்கெல்லாம். ஏன்னா அந்த சிவனுடைய கழுத்து நீளமா இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஆழகால விஷயத்தை குடிச்சாரு இல்லையா, அது போல நீங்கெல்லாம் இவ்வளவு அழகா நடனம் ஆடவே அந்த நீல வர்ணம் உங்களுடைய கழுத்துக்கு வரட்டும் அப்படின்ட்டு பகவான் சொல்லியாச்சு. சரி உனக்கு என்னப்பா வரம் வேணும் அப்படின்னு பகவான் வந்து கேட்கிறேன். ஏன்னா நீ ஆடின ஆட்டத்துல எனக்கு வந்து ரொம்ப மனசு திருப்தியா இருந்தது, ரொம்ப சந்தோஷம் இருந்தது. உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்கிறார். ஏன்னா பக்தர்களை ரட்சிப்பவர் இல்லையா பகவான். உடனே இந்திரன் கேட்கிறான், சுவாமி, அதாவது இந்த ராவணனையும் அவனுடைய மகனான இந்த இந்திரஜித் ரெண்டையும் அழிச்சுட்டு என்னுடைய லோகமான இந்திரலோகத்தை எனக்கு திரும்ப மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டார். இப்படி நிறைய பக்தர்களுடைய, அதாவது தேவர்களுக்காக பக்தர்களுக்காக, சோ இப்படி எல்லாருக்காக வந்து பகவான் என்ன பண்றாரு, அவதாரம் எடுக்கிறார். சோ ஒரு அசுர குழந்தை அவருக்காக நரசிம்மர் அவதாரம் எடுத்தார். ஏன் கஜேந்திரன் ஒரு யானை அவருக்காகவும் பகவான் அவதாரம் எடுத்தார். இப்படி எல்லாருக்காகவும் பகவான் என்ன அவதாரம் எடுக்கிறார். ஏன்னா அவ்வளவு கருணை கொண்டவர் பகவான். ஏன்னா எல்லா ஜீவராசியும் தன்னுடைய குழந்தைகளா பார்ப்பார். அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவாம் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும். அர்ஜுனன் கூறினான், நீரே பரபிரமன், உன்னத இருப்பிடம், மிகவும் தூய்மையானவர், பரம சத்தியம், நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதி தேவர், பிறப்பற்றவர், மிக பெரியவர். உம்மை பற்றி இந்த உண்மையினை நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற மிகச்சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளீர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. சோ பகவான் எவ்வளவு சிரேஷ்டமானவர் அப்படின்னுட்டு அர்ஜுனன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா நீங்க தான் பரபிரம்மம், உன்னத இருப்பிடம், ஆன்மீக லோகம், அதுவும் என்ன பகவான் தானே, மிக தூய்மையானவர் யார், பகவான் தான். பரம சத்தியம் பகவானே நீங்க தான், நித்தியமானவர் நீங்க தான். ஏன்னா இந்த லோகத்துல இருக்கிறவ எல்லாரும் அழிவாங்க, ஆனா பகவான் வந்து நித்தியமானவர். அதே போல திவ்யமானவர், ஆதி தேவர். ஏன்னா எல்லாருக்கும் ஆதியில முதல்ல இருந்தே இருக்கக்கூடிய பகவான் தான். சோ ஆதி தேவர். அதே போல பிறப்பற்றவர், இவருக்கு வந்து ஏன்னா நமக்கெல்லாம் என்ன பிறப்பு, நம்ம அதாவது கர்மம் நம்மளை பிடிச்சி தள்ளணும். சோ அந்த கர்மத்தின் அடிப்படையில நம்ம வந்து பிறக்கணும். ஆனா பகவானுக்கு வந்து அப்படி கர்மம் எதுவும் பிடிச்சி தள்ளுறது இல்லை. அவருக்கு எந்த ஒரு பிறப்பற்றவர், அவரா விருப்பப்பட்டு வந்து தன்னுடைய பக்தர்களை ரட்சிக்கிறதுக்காக அவதாரம் எடுக்கிறார், மிக பெரியவர். சோ உங்களை பற்றிய அந்த உண்மையை வந்து இதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, நாரதர் சொல்லியிருக்காரு.
அசித்தர் சொல்லியிருக்காரு, தேவலர், வியாசர், இப்படி மிக சிறந்த ரிஷிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்களே அதையும் எனக்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னுட்டு அர்ஜுனன் வந்து சொல்றார். ஏன்னா இந்த பௌதிக லோகம் என்ன, இரண்டுகளால் ஆனது. அதே ஆன்மீக உலகம் நித்தியமானது. அதுல வந்து இரண்டுகள் எல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த பௌதிக லோகத்துல சுகம், துக்கம், லாபம், நஷ்டம், இப்படி எல்லாமே இரண்டு இரண்டுகளாக இருக்கும். ஆனா ஆன்மீக உலகத்துல அப்படி இரண்டுகளே கிடையாது. எப்பவுமே சுகம்தான், எப்பவுமே ஆனந்தம் தான், துக்கன்றதே கிடையாது, ஆனந்தம். ஏன்னா அங்க சச்சித் ஆனந்தம், அந்த பகவான் நித்தியமா இருக்கிறதுனால அது சச்சித் ஆனந்தமாக இருக்கும். சோ பகவான் லோகம் போகணும் அப்படின்னா யாரால போக முடியும்? பக்தர்களால மாத்திரம்தான் போக முடியும். யார் ஒருத்தர் நித்தியமான அந்த பகவானுடைய சேவையை செய்யறாங்களோ அவங்களால மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? பகவானுடைய லோகம். இப்படி பக்தர்கள் மேல கருணையால பகவான் என்ன பண்றாரு? தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிறார், வெளிக்காட்டுறார். எல்லாருக்கும் பகவான் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறது. வந்து பக்தர்களுக்கு மாத்திரம் தான் என்ன பண்றாரு? தன்னை வெளிப்படுத்திக்கிறார். இப்ப வந்து அர்ஜுனன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சர்வம் ஏதத்ருதம் மன்யே யன்மாம் வதசி கேசவம் நஹி தே பகவன் யக்திம் விதுர் தேவனா தானவஹம். கிருஷ்ணா, தாங்கள் எனக்கு கூறியவற்றை எல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கின்றேன். பகவானை தேவர்களோ அசுரர்களோ உமது வியக்தித்துவத்தை அறிய முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏன்னா பகவான் யாரு? நித்தியமானவர், ஆதி புருஷர். அப்படியாப்பட்ட பகவானை எல்லாராலும் தெரிஞ்சுக்க முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாது. ஏன்னா பகவான் வந்து தேவர்களோ அசுரர்களோ யாராலையும் அறிய முடியாது. யாரால தெரிஞ்சுக்க முடியும்? பக்தர்களால மாத்திரம்தான் பகவானை தெரிஞ்சுக்கும். ஏன்னா பகவான் வந்து தன்னை யாருக்கு மட்டும் வெளிப்படுத்துறாரு? பக்தர்களுக்கு மாத்திரம்தான் தன்னை வந்து வெளிப்படுத்துறாரு. எல்லாருக்கும் வந்து என்னை பார்த்துக்கோங்கலாம் யாருக்கிட்ட எல்லாம் வெளிப்படுத்துறதே கிடையாது. சோ அப்படி சிறந்தவர் யாரு அப்படின்னா பகவான். இந்த ஆன்மீக உலகம், ஏன்னா பகவான் வந்து எல்லாராலையும் நேரா வந்து டக்குன்னு பகவானோட லோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. அதுக்குதான் பகவான் என்ன பண்ண, எல்லாருக்கும் பகவான் தன்னை வெளிப்படுத்துறதுக்காக தான் என்ன, அதாவது பகவான் வந்து முக்கியமா 6 நிலையில இருக்காரு. எங்க? பரத்துவம், பகவான் வந்து ஆன்மீக உலகத்தில் இருக்கிறார். அடுத்தது வியூகம், பகவான் திருப்பார்கடல். ஓகேங்களா? அதாவது புருஷ அவதாரங்கள் இருக்கிற காரணோதக சாவிஷ்ணு, கர்ப்பூரு சாவிஷ்ணு, ஸ்ரீரூர அப்படி இருக்கார். அடுத்தது விபவம், பல அவதாரங்கள் இந்த பூலோகத்துல வந்து பகவான் வந்து எடுக்கிறார். அடுத்தது அந்தர்யாமி, எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கார். சோ இது எல்லாரும் நார்மலால யாராலையும் பார்க்க முடியும். நம்ம இறந்தாதான் போய் ஆன்மீக உலகத்துல பார்க்க முடியும். திருப்பார்கடல இருக்கக்கூடிய காரணோதக சாவிஷ்ணு, கர்ப்போதக சாவிஷ்ணு இவங்களையும் வந்து நம்மளால பார்க்க முடியும். அதே போல பல அவதாரங்கள் எடுக்கும்போது நாம பிறந்திருந்தா இப்ப வந்து நம்ம பிறந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல அந்தர்யாமி, நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்க்கிற அளவுக்கு நமக்கு ஞானமும் கிடையாது. சோ அப்படின்னா யாரை நம்ம பார்க்க முடியும்? அர்ச்சை. சோ அர்ச்சா விக்கிரகமாக நம்மளுடைய வீடுகளிலும் கோவில்கள்ல இருக்காங்களே, சோ அந்த பகவானுடைய ரூபத்தை நம்மளால பார்க்கணும். அடுத்தது என்ன? ஆச்சாரியன். சோ குரு யாரு நமக்கு? சாட்சாத் பகவான் தேவ ஸ்வரூபம். சோ இவங்க 2 பேரும் மாத்திரம் நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா பகவான் வந்து லீலா அவதாரம், நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கார். சோ அவதாரம் எடுக்கிறதுக்கான முழு காரணம் தன்னுடைய பக்தர்களை ஆக்கர்ஷணம் பண்றது, ரட்சிக்கிறதுக்கு, அவங்கள வசீகரிக்க செய்வதற்கும் அப்புறம் ரட்சிக்கிறது. இதுக்காக மாத்திரம் பகவான் அவதாரம் எடுக்கிறார். ஓகேங்களா? ஓகே, நாம 14 ஸ்லோகங்கள் முடிச்சாச்சு.
அடுத்த ஸ்லோகம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா.